Hey guys, welcome back to our channel. நீங்க நம்மளோட சேனலோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கே தெரியும் நம்ம இப்போ கொடைக்கானல் இருக்கோம். Yes, and before you ask இது என்ன place அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து GRT கொடைக்கானல்ல ஸ்டே பண்ணிருக்கோம். and இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி and room tour வந்து நான் செப்பரேட் வீடியோ போட்டுருக்கேன். சோ மேல லிங்க் தரேன் பாருங்க. and இன்னைக்கு நம்ம வந்து பூம்பாறை போறோம் and இன்னைக்கு டைம் இருந்துச்சுனா மனவனூரும் கவர் பண்றோம். so let's see எப்படி இருக்குன்னு. Let's go. Guys, Poombarai and Mannavanur வந்து மெயின் கோடையிலிருந்து ஒரு 25 to 38 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. அண்ட் என்னோட செக்லிஸ்ட் வந்து இன்னைக்கு குறிஞ்சியாண்டவர் டெம்பிள், பூம்பாறை, மன்னவனூர் எல்லாம் கவர் பண்ணலான்னு. பட் எவ்வளோ கவர் பண்ண முடியும்னு தெரியல. சொல்லிச்சு கைஸ், நீங்கள் கூகுள் மேப்ஸில் பூம்பாறை அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த இதுதான் காமிக்கும். சென்டர் ஆஃப் த கொடைக்கானல்லேருந்து 20 கிலோமீட்டர்ஸ். அப்படியே அந்த மேப் ஃபாலோ பண்ணி தான் போகிறோம். கைஸ், நீங்கள் கொடைக்கானலுக்கு 2 days பிளான் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டேயில் குணா கேவ் பார்க்கலாம், டால்ஃபின் நோஸ் பார்க்கலாம் அண்ட் பைன் ஃபாரஸ்ட் பார்க்கலாம். அண்ட் ஈவினிங் வந்துட்டு கோக்கோஸ் வாக்கு அண்ட் போட்டிங்லாம் நம்ம பண்ணலாம். அண்ட் சைக்கிளிங்கும் அன்னைக்கு 1 டேல அதெல்லாமே கவர் பண்ணிடலாம். அண்ட் செகண்ட் டே வந்து நீங்கள் பூம்பாறை அண்ட் மன்னவனூர் பிளான் பண்ணிங்கன்னா அந்த ஹோல் டேவே போயிடும். ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் நம்ம போவோம். அண்ட் அங்கேயே வந்துட்டு மன்னவனூரில் வந்து நல்லா போட்டிங் ஸ்பாட்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் தேர்ட் டேவும் நீங்கள் இருக்கீங்க கொடைக்கானலில் அப்படின்னா வடக்கனல் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையான பிளேஸு. நான் வடக்கனலுக்கு பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் மேலே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். கைஸ், நாங்கள் கிளம்பி ரெடி ஆகிறதுக்கே வந்து 12 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து இங்கே ரஹ்மாத் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. லஞ்ச் வாங்கிட்டு போயிடலாம் பூம்பாறைக்கு. ஏன்னா பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு பிக்னிக் மாதிரி உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்குது. சொல்லிச்சு. ஸோ இந்த பிளேஸ் எல்லாமே லாக்டவுனுக்கு அப்புறம் என்ன சுச்சுவேஷன் சொல்லி போக போக பார்ப்போம். என்னன்னு தெரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செம வெயிலா இருக்கு கொடைக்கானல்ல. ஊர்ல இருந்து கிளம்புறப்பெல்லாம் வந்து இடியுடன் கூடிய மலை அப்படின்லாம் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளாவே வந்து மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வெயிலா இருக்குது. மத்தியானத்துக்கு மேலாம் கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. நாங்கள் வந்து இங்கே ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். பிகாஸ் பூம்பாறையில் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஷாப்ஸ்லாம். ஸோ நாங்கள் இங்கேயே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் இப்போ நீங்கள் நிறைய பேர் ஓன் வெஹிக்கிள்ஸில் வரல அப்படின்ற பட்சத்தில் இங்கே நிறைய கேப்ஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ், அண்ட் இன்னொரு ஃபேவரட் பிளேஸ் கொடைக்கானலில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரிஜம் லேக் அண்ட் மதிக்கெட்டான் சோலை. மதிக்கெட்டான் சோலைக்கு வந்துட்டு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தான் போகணும். அண்ட் பேரிஜம் லேக் வந்து நீங்கள் நார்மலாகவே விசிட் பண்ணலாம். நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்துருந்தீங்கனாலும் அப்படியே போகலாம். அண்ட் இல்லை நீங்கள் வந்து கேப்ஸ் எதாவது அரேஞ்ச் பண்ணி போகிறதுனால போகலாம். அண்ட் அங்கே வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் போய் உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் வர மாதிரி இருக்கும். கைஸ், இந்த வழி வந்துட்டு பேரிஜம் அண்ட் பில்லர் ராக் போகிற வழி. இதுதான் வந்துட்டு பூம்பாறை போகிற வழி. ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் கொடைக்கானல் எல்லா டூரிஸ்ட் பிளேஸுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் நாங்கள் இங்கே நிறைய டைம் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் கோயிங் ரைட். ஸோ நீங்கள் கொடைக்கானல் பிளான் பண்ணுற மாதிரி, ஏன்னா விசிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூரிஸ்ட் லொக்கேஷன் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துல கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா பைக்ஸ் கார்ஸ் நிறைய பேர் பூம்பாறை போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆமா, செம்மையா இருக்கு. பூம்பாறை வந்த உடனே பயங்கர மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் வெயில் கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருந்துச்சு. கைஸ், ரைட் சைட்லாம் ஒண்ணுமே தெரியல. பயங்கரமா மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வெதருக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கர்வ்ல அப்படியே ரைட் டர்ன் பண்ணோம் பூம்பாறை போகிறதுக்கு. We are almost here.
கைஸ் நம்ம பூம்பாறை வில்லேஜ் கிட்ட வந்தாச்சு. இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ பார்த்தீங்க இல்லையா, ஸோ அப்படியே ஒரு கோன் மாதிரி இருக்கும். நம்ம கீழே இறங்கினோம்னா அந்த வில்லேஜ் தான். செம்ம கிளைமேட்டா இருக்கு பூம்பாறை வந்து ரீச் ஆனோடனே. கைஸ் இதுதான் பூம்பாறையோட ஃபேமஸான முருகர் டெம்பிள். கைஸ் இதுதான் வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த ஊரில் இருக்க ஃபேமஸான முருகர் டெம்பிள். அண்ட் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சு இங்கே விசிட் பண்ணுறதுக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடியே வாங்க. ஏன்னா அது வரைக்கும் தான் வந்து இந்த குருக்கள்லாம் இருக்காங்க. ஸோ நான் சுற்றி காமிக்கிறேன். நான் வந்து இந்த பிளேஸ்க்கு ஆல்ரெடி வந்திருக்கேன் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோரு அண்ட் திரும்ப வந்திருக்கேன். ஸோ லெட் மீ ஷோ. இந்த டைமில் கொடைக்கானல் வர முடியாதவங்களுக்காகவும் இந்த கோயிலுக்கு எஸ்பெஷலி வரைய முடியாதவங்களுக்காக மட்டுமே இந்த ஃபுட்டேஜ். இதுதான் கைஸ் மெயின் என்ட்ரன்ஸு. அண்ட் இங்கே உள்ளே வந்து ஃபோன்ஸ் அலௌடு கிடையாது. ஸோ நம்ம வெளில தான் சுற்றி பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே தான் நம்மளோட மெயின் சாமி இருக்காரு. மத்தியானம் வரைக்கும் தான் இது ஓப்பனா? ஃபுல் டைம் ஓப்பன். ஆனால் இவர் சாப்பிட போயிருக்கிறதுனால மத்தியானம் டைம் சாப்பிட்ற டைமில் வர வேண்டாம். வெயில் பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நல்லா இப்போ குளிர் ஆயிடுச்சு. இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் இது. இங்கே வர டூரிஸ்ட் எல்லாருமே கண்டிப்பாக வந்துட்டு தான் போவாங்க. பட் இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. கண்டிப்பாக மாஸ்க் போட்டிருக்கணும். அண்ட் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ் ரொம்ப நேரம் இருந்தாச்சு. இதுதான் இந்த மொத்த ஊருமே. ஸோ அவ்வளோதான், கிளம்பலாம். மணவனூர் போல இப்படியா கைஸ் பூம்பாறை விசிட் முடிஞ்சிருச்சு. அண்ட் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படியே மணவனூர் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். பார்ப்போம். போகிற வழி எல்லாமே சூப்பராக இருக்குது. பூம்பாறையோட இது வந்து பயங்கர டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அண்ட் நாங்கள் லஞ்ச் வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, ஸோ எங்கேயாவது வச்சு சாப்பிட்ணும். அப்படியே ஏதாவது ஸ்பாட் கிடைச்சா நல்லாயிருக்கும். மணவனூர் அந்த லேக் தான் இங்கே பயங்கர ஃபேமஸே. அண்ட் 1500 ஏக்கர்ஸ். கிளைமேட் இங்கே நல்லா இருக்கு. இது வந்து மணவனூர் வந்து ஸ்ட்ரெயிட் ரோட்ஸ் அண்ட் பயங்கரமான புஷி ஃபாரஸ்ட். சூப்பராக இருக்குது. பைக்கர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே. அண்ட் பூம்பாறையில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய 10 ஸ்டேஸ் இருக்குது. எனக்கு சில கான்டாக்ட்ஸ் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு கீழே லிங்க் தரேன். ஏன்னா கொடைக்கானல் வந்துட்டு வேறு எங்கேயும் டூரிஸ்ட் பிளேசஸ்மே போக முடியல அப்படிங்கிறதுனாலே மோஸ்ட்டாக வந்து பூம்பாறை இப்போ நிறைய பேர் வர்றாங்க. பஸ்லாம் இருக்குப்பா இங்கே. செம்ம மிஸ்ட் கவர் ஆயிருக்கு அந்த லேக்கு. இது என்ன ரொம்ப தூரமாக போகும் போலயே. ஸோ எங்கள் 2 பேர்த்துக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து காரை யூட்டர்ன் தான் போட போகிறோம்.
கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிஸ்ட் இறங்க இறங்க நல்லா தெரியுது. கைஸ் நம்ம மன்னவனூர் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். செம்மையாக மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இங்கே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தெரியுதா, அதுதான் மன்னவனூர் லேக்கு. அண்ட் இந்த கோவிட் டைமில் வந்து இன்னும் லேக் வந்து ஓப்பனாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இன்ஃபர்மேஷன் தெரியல. ஸோ இன்னும் வந்து ரொம்ப கிலோமீட்டர்ஸ் போகணும், அட்லீஸ்ட் ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸாக போகணும். ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. இன்னும் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றோம். ஸோ இங்கே அப்படியே ஒரு நல்ல ஸ்பாட் இருக்குது லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி. அப்படியே இந்த வியூவோட ஜஸ்ட் இருக்கணும் என்ஜாய். அண்ட் இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல் பிளேஸ்லேருந்து சந்திப்போம். எவ்ரி சாட்டர்டே நம்மளோட சேனலில் கண்டிப்பாக ஒரு ட்ராவல் வீடியோ வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். See you. இதுக்கு மேலே லேட்டாக போனால் கண்டிப்பாக பிரியாணி கிடைக்காது. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். விட்டுட்டு சாப்பிட்றையே. எங்களோட பிக்னிக் ஸ்பாட் இதுதான் இன்னைக்கு.